நாம் எத்தனை முறை மகிழ்ந்திருப்போம். நாம் செய்யும் இது போன்ற தவறு ஆயத்த நிலையிலே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் மாத்திரமே இதை பங்கிடுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். ஏனைய மத சகோதர சகோதரிகள் தயவு செய்து நற்கருணை விருந்திலே பங்கெடுக்க வேண்டாம் என்று அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். நற்கருணை இந்த திருத்துறை பாதைகளிலும் அதவடையிலே நான் கொடைக்கானல் பணியிலே குளித்துக் கொண்டிருக்கிறேன், என்னை காண வந்தீர்கள் அவர் எழுதல. நான் பிறந்த மாட்டு தொழுத்தில் உட்கார்ந்து பாருங்க அப்படின்னு சொல்லல, திருப்பி அனுப்பிவிட்டார். சிரமப்பட்டு நமக்கு கிடைத்திருக்க அந்த அரிய வாய்ப்பு கடவுளை பார்க்க வந்திருக்கோம். சொல்லுங்க, யாரை பார்க்க வந்திருக்கிறீங்க? கடவுளை பார்க்க வந்திருக்கிறீர்கள். இன்று நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? கடவுளை எல்லா பங்குகளிலும் பங்கு சாமியார்களை போட்டு மக்கள் நச்சரிப்பார்கள். என்ன, கோயம்புத்தூருக்கு கூட்டிட்டு போங்க, கொடைக்கானலுக்கு கூட்டிட்டு போங்க, கன்னியாகுமரிக்கு கூட்டிட்டு போங்க, வங்காள விரிகுடாவுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்றோம். ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாரு அங்கே கூட்டிட்டு போங்க யார் சொல்லுவாங்க? என்ன சொல்லுவோம்? மனதோடு எனக்காக உயிரை கொடுத்தார். தன்னை மரியாதையுடன் பிரசன்னமானவர், அருள் நிறைந்தவராய் மாற்றியவர், பெற்றோரில் சிறந்தவராய் மாற்றியவர், அப்போஸ்தலருக்கு பெந்தெகோஸ்து நாளிலே தூய ஆவியானவரை ஆவி வடிவில் நீ நினிவே நகர் மக்களை திருத்தி இருக்கிறாய், அதற்கு உதவி இருக்கிறாய். உமக்கு நன்றி.
கடலுக்கு வரி கட்ட சாத்தேர் நாணயத்தை உன் வாயிலிருந்து கொடுத்த சிறு மீனே, உன்னை அழைக்கிறேன், வா இறைவாசை நான் போதிக்கிறேன். மூன்றாவது, மீனவராகிய பேதுரு, நீங்கள் மனிதர் சொல்லுவது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.